ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். போன மந்த் தான் பார்த்தீங்கன்னா நம்ம உண்டியல் உடச்சி வீடியோ போட்டிருந்தேன். உண்டியல் உடச்சி ஒரு 2 to 3 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் நியூ உண்டியல் வாங்கிட்டேன். உண்டியல் வாங்கிட்டு திரும்ப எகெயின் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வெளிலலாம் நீங்கள் போயிட்டு வரும்போது உங்ககிட்ட சில்லறை இருக்குது, நோட்டு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உண்டியலில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டிருந்த உண்டியலில் நிறைய காயின்ஸாகவே இருந்துச்சு. ஸோ இந்த டைம் நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் உண்டியலில் வந்து ஒன்லி வந்து நோட்டு மட்டும் போடலாம். இந்த உண்டியலில் வந்து சில்லறை போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் உண்டியல் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மண் உண்டியலில் நீங்கள் போட்டு வச்சா நோட்டு கிழியுமா, டேமேஜ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டிக் வச்சோ இல்லை ஊசியோ சீப்பு ஏதாவது வச்சு அந்த உள்ளே இருக்கிற பணத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிழிய தான் செய்யும். இல்லை ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா காயினை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி வெளியில் எடுக்க முடியும். நோட்டு ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போட்டது தான். இந்த உண்டியலை உடச்சி மட்டும்தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும் வெளியில். வேறு எப்படியுமே வந்து எடுக்க முடியாது. இப்போ 1 இயர் 2 இயர்ஸ் மாதிரி நீங்கள் இதை ஃபுல்லாக சேவ் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கும். குழந்தைங்க சேவ் பண்ணுறது தனியாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு உண்டியல் வாங்கி வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பொருளோட நேமை ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதிட்டு செல்லோ டேப் வச்சு இதில் ஒட்டிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சேர்க்கறதுக்கு வந்து மோட்டிவாக இருக்கும். இது நான் சொல்கிறது உங்களுக்கு சிரிக்கிற மாதிரி கூட தோணலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 இயருங்கிறது 2 இயர்ஸாவோ இல்லை 1.5 வருஷமாக கூட ஆகலாம். ஆனால் நீங்கள் டார்கெட் பண்ண அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் சேவ் பண்ணிடுவீங்க. இப்போது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி இவ்வளோ போடணும் அவ்வளோ போடணும்லாம் கூட பண்ண தேவையில்ல. உண்டியல் சேவிங்ஸ்னால் நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டை இருக்கும்போது போட்டு வைக்கலாம். அது நோட்டாக இருக்கலாம், சில்லறையாக இருக்கலாம், வெறும் ₹5 காயினாக கூட இருக்கலாம், வெறும் ₹20 நோட்டோ அந்த மாதிரி இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ணியும் வந்து சேவ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உண்டியல் இல்லை அப்படின்னா உண்டியல் வாங்கி நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஆகஸ்ட் 3 வந்து ஆடிப்பெருக்கு வருது. இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த கம்மியான ஷார்ட் பீரியடில் நிறைய பேரால் சேவ் பண்ண முடியாது. இப்போ இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கம்மிங் நியூ இயர்க்கு இன்னும் டைம் இருக்குது உங்களுக்கு. 6 மந்த்து 5 மந்த்ஸ் இருக்குது. நியூ இயர்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதை தாண்டி மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி வரும். அக்ஷய திருதிக்கு பண்ணலாம், இல்லை தீபாவளிக்கு பண்ணலாம், பொங்கல் வருது பொங்கலுக்காக சேவ் பண்ணலாம், இல்லை நெக்ஸ்ட்டு ஆடிப்பெருக்குக்காக கூட நம்ம இப்போலேருந்தே பண்ணலாம். டெய்லி ஒரு ₹20 போட்டு வச்சா கூட கண்டிப்பாக ஒரு நல்ல அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கும். நீங்கள் ஒரு 100 நாள் மட்டும் ₹20 போட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து ₹2000 வந்துடும். ஸோ டெய்லி இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீக்லி பண்ணணும்ல. உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் இதில் வந்து அமௌண்ட் போட்டுகிட்டே வாங்க. இப்போ சப்ஸ்கிரைபர் கூட சொல்லியிருந்தாங்க, நான் கேலண்டர் வச்சு சேவ் பண்ணுறேன் சிஸ்டர், இது எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. நான் ஒரு பெரிய உண்டியல் மாதிரி நானே ரெடி பண்ணியிருக்கேன் வீட்டில். ஓல்டு பிளாஸ்டிக் பாக்ஸு இந்த மாதிரி எண்ணெய் கேன் இதெல்லாம் வரும் இல்லையா, அதில் வந்து நானே ரெடி பண்ணியிருக்கேன் பெரிய உண்டியல். இன்றைக்கி தேதி 1னா நான் ₹1 போடுவேன், அடுத்த தேதி 2னா நான் ₹2 போடுவேன். கண்டிப்பாக அந்த இப்போ இன்றைக்கி தேதி ஒரு 5னா கண்டிப்பாக மினிமம் ₹5 போட்டுருவேன். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் ₹10 கூட போடுவேன். ஆனால் அந்த டேட் இப்போ இன்றைக்கி 30 அப்படின்னா நான் ₹30 கண்டிப்பாக போடுவேன். இது எனக்கு ஒரு ரிலாக்ஸாகவும் இருக்குது. போடுறது ஒரு பெரிய அமௌண்ட் சேர்ந்துரும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஒருத்தர் வந்து செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு சாமி கும்பிடுவீங்க, ஃப்ரைடே சாமி கும்பிடுவோம், இந்த மாதிரி இருக்கும். நம்ம சாமி கும்பிடுற அன்றைக்கி இதில் ஒரு அமௌண்ட் போடலாம். வீக்லி சேலரி வாங்குறவங்க நிறையா பேர் இருக்கீங்க. அவங்க வந்து அந்த சேலரியை வந்து அதில் ஒரு அமௌண்ட்டை எடுத்து ₹100 ₹50 எடுத்து வீக்லி போட்டு வைக்கிறது கூட ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்காங்க. நிறைய பேர் நாங்கள் டெய்லி ₹30 பண்ணுறோம், ₹20 பண்ணுறோம் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்டியல்லையே நான் சேர்த்து வச்சுட்டு பெரிய நகையெல்லாம் கூட வாங்கியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய நீங்கள் உண்டியல் அன்பாக்சிங் வீடியோ கூட பார்க்கலாம். பெரிய உண்டியல் வீட்டில் இருக்கிற பெரிய பாத்திரத்தெல்லாம் கூட உண்டியலாக கன்வெர்ட் பண்ணி நிறைய பேர் வந்து சேவ் பண்ணுவாங்க. நம்ம வந்து கடைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கேஷாக எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணும்போது நம்மளோட செலவும் குறையும். நம்ம இப்போ கடைக்கு போயிட்டோம், ஒரு ₹100 எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு காயோ ஒரு பாலோ ஏதோ ஒன்று வாங்க எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா மீதி உங்களுக்கு ₹20 மீந்துச்சு அப்படின்னா அந்த ₹20 ஓகே செலவாயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த உண்டியலில் வந்து போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து நிறைய அமௌண்ட் வந்து சேர்ந்துரும். இதுவே வந்து நீங்கள் ஆன்லைனில் ஜிபே பண்ணும்போது நம்ம கையிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் போகுது
போகுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ நமக்கு கையில் காசு இருக்குது அப்படிங்கிற எதுவுமே வந்து தெரியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கேஷாக செலவு பண்ணால் தான் உங்கள் கையில் மீதி இருக்கும். அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி சேமிக்கலாம். நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் வந்து நம்ம கேஷாக செலவு பண்ணால் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு நோட் போட்டு அப்பப்போ என்னென்ன நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக எழுதி வைங்க. இல்லை நான் கேஷ் தான் செலவு பண்ண மாட்டேன், நான் எல்லாமே யூபிஐ பேமெண்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னா, யூபிஐ ஜிபே எல்லார்கிட்டேயுமே இருக்குது. ஒரு ஏடிஎம் இல்லாத அக்கௌண்ட் நம்பர் வந்து வாங்கிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை போட்டு சேர்த்து வச்சுட்டே வரலாம். 50 ருபீஸ், 100 ருபீஸ் இந்த மாதிரி போடலாம். ஒருத்தவங்க ஒரு சேனல் பார்த்தேன், அதில் காமனாக பப்ளிக் கிட்ட வந்து இன்டர்வியூ வந்து எடுத்திருந்தாங்க. எடுத்திருக்கும்போது ஒரு லேடி சொன்னாங்க, நான் வந்து என் ஹஸ்பண்ட் கொடுக்குற கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுட்டே வருவேன். 50, 100, 200 இந்த மாதிரி சேர்த்துட்டே வருவேன். நான் என்னோடய தேவைக்கு மட்டும்தான் அதில் செலவு பண்ணுவேன். 1000 ருபீஸ் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் அதெல்லாம் இல்லை, கூகுள் பே எதுவும் இல்லை. ஆனால் எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அந்த மாதிரி என் இப்போ அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணி கூட நம்ம ஜிபேயில் அமௌண்ட் போடலாம். ஸோ அவங்க வந்து நான் என்னோடய இதை கொடுத்துருவேன். அந்த பொண்ணு வந்து எனக்கு ஜிபேயில் வந்து 1000 ருபீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க என் அக்கௌண்ட்டில். ஏடிஎம் கார்டு இருந்தாலும் நான் அந்த அமௌண்ட்டை வந்து எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை நான் அவங்கக்கிட்ட கொடுத்து அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி ஒரு நல்ல அமௌண்ட் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு 2000, 3000 இருந்துச்சுன்னா டேரெக்டாக நானே பேங்க்கில் போய் கூட டெபாசிட் பண்ணிவிடுவேன். அது என்னோடய மெடிக்கல் எமர்ஜென்சிக்கோ அவசர தேவைக்கோ உதவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் சீட்டு போடுறது, இந்த மகளிர் குழுவில் இருந்து சேமிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லியிருக்காங்க லேடிஸ் வந்து சேவ் பண்ணுவோம் அப்படின்னு. நகை சீட்டு கட்டுறது, கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து எல்லா லேடிஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உண்டியல் இல்லைன்னா ஒரு உண்டியல் வாங்கி சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் நிறைய கண்டென்ட் வந்து போட்டிருக்கேன். இப்போ எகெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றின வீடியோஸ் வந்து இனிமேல் சேனலில் வரும். நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம், பேங்க்கில் என்ன இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் என்ன இருக்குது, கோல்டு சேவிங்ஸ் இல்லாமல் அதராக வந்து நம்ம என்னென்ன சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணலாம், எதெல்லாம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எதெல்லாம் மந்த்லி ஃபிக்ஸடான ஒரு அமௌண்ட் கட்டலான்னு எல்லாமே கிளியராக 1 பை 1 நான் வந்து வீடியோ போடுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னாலும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண உடனே நான் அந்த வீடியோ போட முடியாது. அதை பற்றின இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணி கேதர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் வந்து அந்த மந்தில் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து மற்ற சேவிங்ஸ் ஸ்கீம், பேங்க் அக்கௌண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட், கோல்டு சேவிங்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்டியல் கண்டிப்பாக வாங்குங்க. உண்டியல் சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் கொடுக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேரும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டும் சேரும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி உண்டியல் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.